ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுரேஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி அண்ட் டெட்டுக்காக இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இந்த பீரியாடிக் டேபிளை பற்றி நம்ம சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பீரியாடிக் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். கிளாஸ் 9லேருந்து 12 வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை இந்த பீரியாடிக் டேபிளை வந்து இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது 11வது வீடியோ. டிஎன்பிசி டெட்டுக்காக நான் போடுறது வந்து 11வது வீடியோ. முதல் வீடியோவும் நான் பீரியாடிக் டேபிளை பற்றி தான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக போட்டது. அதில் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து தமிழ் மீடியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளுக்கான இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பீரியாடிக் டேபிள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. ஓகே, ரைட். இப்போ இந்த பீரியாடிக் டேபிள் இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்க வந்து ஒரு மோர் தேன் 50 கொஸ்டின்ஸ்க்கு இந்த டேபிள் இருந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிய வரும். நிறைய வந்து டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கும் தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் இந்த பீரியாடிக் டேபிளை வந்து நீங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பிரசன்ட் பீரியாடிக் டேபிள் இதான் நீங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் பிரசன்ட் பீரியாடிக் டேபிள்? இந்த பிரசன்ட் பீரியாடிக் டேபிளுடைய நேம் என்ன? நீங்க ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பென் எடுத்து என்ன பண்றீங்க, ஒவ்வொரு கொஸ்டினா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சரை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஎன்பிசி எக்ஸாம், டெட் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக்கலி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இது ஈஸியாக இருக்கும். பட் அதர் சப்ஜெக்ட்ஸ் படித்தவங்க, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் படித்தவங்க, பாட்னி, ஜுவாலஜி படித்தவங்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சயின்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த டேபிளை நீங்கள் படிக்கிறதுனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கொஸ்டின்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் பிரசன்ட் பீரியாடிக் டேபிள்? இந்த பீரியாடிக் டேபிளுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயூபிஎஸ்சி பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிள், ஐயூபிஎஸ்சி பீரியாடிக் டேபிள் ஆர் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பீரியாடிக் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சயின்டிஸ்ட் யாரு? ஓகே, ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்டட் பை த சயின்டிஸ்ட் யார்? ஹூ இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மோஸ்ட்லே. இந்த சயின்டிஸ்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிஸ் மோஸ்ட்லே என்ற சயின்டிஸ்ட் தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர். ஓகே, இன் வாட் பேசிஸ் பீரியாடிக் டேபிள் த எலிமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச்? எந்த ஆர்டர்ல இந்த எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2, லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, 4, 5, 6. அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இந்த எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, who is called father of periodic table? அடுத்த கொஸ்டின், father of periodic table யாரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டலீஃப் தான் வந்து father of periodic table, not மோஸ்ட்லே. இதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் தான் மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள். அவர் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்றீங்க. வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள் வந்து பேஸ்ட் ஆன் அட்டாமிக் வெயிட். The elements were arranged in increasing order of their atomic weight. ஆனா மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல எலிமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் in increasing order of the atomic number. அப்ப மெண்டலிவ்ஸ் வந்து அட்டாமிக் வெயிட்டை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் ஆர்டர்ல வந்து எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. That is the main difference between Mendeleev and modern periodic table. Okay, இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? How many elements are there? Total number of elements அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. 118 எலிமெண்ட்ஸ். சிம்பிள் வந்து ஓஜி. இந்த எலிமெண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து லாஸ்டா கண்டுபிடிச்சு லாஸ்டா 118th எலிமெண்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த எர்த்தில் நம்ம வந்து அவைலபிள் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் எலிமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸை இது வரைக்கும் வந்து சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, what is the symbol of 100th element and what is the name of the 100th element? So 100th element எது? 100வது தனிமம். அதான் எதுன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இதான் 100th element. சிம்பல் வந்து Fm அப்படின்னு போட்டிருக்காங்க. So the name of the 100th element is fermium. Its symbol is Fm. சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா Fm அப்படின்னு சொல்லணும்.
ஓகே, how many elements are naturally occurring elements? மொத்த எத்தனை எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சுரல் நமக்கு கிடைக்குது, எர்த்தில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 எலிமெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் நான் பென் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல 92U அப்படின்னு போட்டிருக்காங்க, யுரேனியம். இது வரைக்கும் தான் நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட்ஸ். ஆஃப்டர் 92 இந்த எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மேட் எலிமெண்ட்ஸ் ஆர் சிந்தட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ லேபில் வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்தசைஸ் பண்ண ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ் ஆர் சிந்தட்டிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ நேச்சுரலி அக்கரிங் எலிமெண்ட்ஸ் வந்து 92 என்ன எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் என்ற எலிமெண்ட்டு. ஓகே, அடுத்து வாட் ஆர் பீரியட்ஸ்? பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? ஸோ பீரியாடிக் டேபிளில் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் பண்ணுறீங்களா, எலிமெண்ட்ஸ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அரேஞ்ச் பண்ணிருக்குல்ல, இதை நம்ம பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ the elements arranged in horizontal rows are called periods. அடுத்து வாட் ஆர் குரூப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாப் டு பாட்டம், மேலிருந்து கீழே வரதை நீங்கள் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லணும். the elements arranged in vertical columns are called groups. அப்போ horizontal rows are called periods, vertical columns are called நம்ம groups அப்படின்னு சொல்லணும். அப்போ what are periods and what are groups? horizontal rows வந்து periods, vertical columns வந்து பார்த்தீங்கன்னா groups அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, there are how many periods are there in modern periodic table? மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் மொத்தம் எத்தனை பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பீரியட்ஸ் இருக்கு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட், இங்கே 1ன்னு போட்டிருக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் பீரியட், இது செகண்டு, இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த் பீரியட். இந்த ரெண்டு ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 6th பீரியட் எடுத்துக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 55, 56, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 72 இருக்கும். ஆஃப்டர் 56 வந்து 72 இருக்கும். நடுவில் 57 to 71 இதே கடலில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து இந்த பிங்க் கடலில் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு பாக்ஸ் பிங்க் கடலில் போட்டிருக்காங்க பாருங்க. 57லேருந்து 71 இங்கே வரணும். ஸோ அப்போ இந்த ரோ வந்து இந்த 6th பீரியடில் வரணும். இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எல்ஏன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் வந்து லாந்தனம். இந்த ரோக்கு பேர் வந்து லாந்தனைட்ஸ் ஆர் லாந்தனோன்ஸ் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏசின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஏசி அப்படின்னா ஆக்டினியம். இந்த ரோ வந்து நீங்கள் என்ன சொல்லணும், ஆக்டினைட்ஸ் ஆர் ஆக்டினோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த லாந்தனைட்ஸ் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th பீரியட்ல வரணும். அதான் 57 to 71 இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 57லேருந்து 71 இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இங்கே இடத்துல வரணும் 6th பீரியட்ல. அப்போ 7th பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 87, 88, 89 to 103ன்னு போட்டிருக்காங்க. 89 to 103, ஏசி டு எல்ஆர். ஏசி இங்கே இருக்கு, எல்ஆர் இங்கே இருக்கு, ஏசி டு எல்ஆர். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th பீரியட்ல வரணும். அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஹவு மெனி பீரியட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 பீரியட்ஸ் தான் எழுதணும். இது ஒரு 7, இது ஒரு 2, 9 அப்படின்னு எழுதக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து லாந்தனைட்ஸ் வந்து 6th பீரியட்ல ஆட் பண்ணணும், ஆக்டினைட்ஸை வந்து நீங்கள் 7th பீரியட்ல ஆட் பண்ணணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 அப்படின்னு எழுதுங்க. ஹவு மெனி குரூப்ஸ் இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கேட்டாங்கன்னா 18 குரூப்ஸ் வரும். இங்கே மேலேருந்து கீழே வரணும். இது ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, இது வந்து 18th குரூப். அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் டோட்டல் ஹவு மெனி குரூப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 18 குரூப்ஸ் அப்படின்னு சொல்லணும். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பீரியட்ஸ் அப்படின்றது ஹரிசாண்டல் ரோஸு, குரூப்ஸ் அப்படின்றது வெர்டிக்கல் காலம்ஸு, டோட்டல் 7 பீரியட்ஸு அண்ட் குரூப்ஸ் வந்து 18 குரூப்ஸு. அடுத்தது how many elements are there in the first period? ஃபர்ஸ்ட் பீரியட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, இங்கே 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பீரியட் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. செகண்ட் பீரியட் how many elements are present in second period? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 elements இருக்கு. செகண்ட் பீரியட் contains 8 elements. தேர்ட் பீரியட் how many elements are present in third period? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 elements. Again 8 elements. அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் 2 elements, செகண்ட் பீரியட் 8 elements, third period 8 elements. How many elements are present in fourth period? fourth periodல வந்து பாத்தீங்கன்னா எல்லா குரூப்ஸ்ல எலிமெண்ட்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 elements இருக்கும். fourth period contains 18 elements. fifth period how many elements are present in fifth period? fifth period also contains 18 elements. 18 elements. How many elements are present in sixth period?
6th பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த LA இருக்கு இல்லைங்களா, இந்த LA லாந்தனத்தை கொண்டு வந்து இந்த பாக்ஸ்ல வச்சிடணும். அப்படி வச்சிட்டீங்கன்னா இது வந்து 18 எலிமெண்ட்ஸ் ஆயிடும். இது வந்து 18 எலிமெண்ட்ஸ் ஆயிடும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 இருக்கு. அதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இந்த லாந்தனத்தை கொண்டு வந்து இங்க ஃபிட் பண்ணிடுங்க. இங்க ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு 18, இது ஒரு 14. 18 plus 14 வந்து 32 எலிமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா how many elements in 7th period கேட்டாங்கன்னா அதே மாதிரி இந்த AC ஆக்டினேட்டை கொண்டு வந்து இங்க வச்சிருங்க. இந்த AC மட்டும் இங்க வச்சிட்டீங்கன்னா இது ஒரு 18 எலிமெண்ட்ஸ், இது ஒரு 14 எலிமெண்ட்ஸ். 18 plus 14 32 எலிமெண்ட்ஸ். அப்போ first period contains 2 elements, second period 8, third period 8, fourth period 18, fifth period 18, sixth period 32, seventh period 32. இந்த 7th period வந்து முன்னாடி incomplete period இருந்தது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் 4 இதுல எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பீரியட் உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீரியட்? த ஃபர்ஸ்ட் பீரியட் இஸ் கால்டு வெரி ஷார்ட் பீரியட். So which period is called very short period? First period, it contains only 2 elements. What is the name of the second period? Second period நம்ம என்ன சொல்லணும்? First short period அப்படின்னு சொல்லணும். What is the name of the third period? Second short period. இது வந்து very short period or shortest period. இது first short period, இது second short period. இது first long period, இது second long period. இது first longest period, இது வந்து second longest period. Or we can say previously called incomplete period அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை வந்து நம்ம இன்கம்ப்ளீட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th பீரியட் தான். நவ் திஸ் பீரியட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். அப்போ ஒவ்வொரு பீரியடுக்கும் நேம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து வெரி ஷார்ட் பீரியட் ஆர் ஷார்டஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பீரியட், தேர்ட் பீரியட் செகண்ட் ஷார்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட் ஃபர்ஸ்ட் லாங் பீரியட், ஃபிஃப்த் பீரியட் செகண்ட் லாங் பீரியட், சிக்ஸ்த் பீரியட் ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 7th பீரியட் வந்து செகண்ட் லாங்கஸ்ட் பீரியட். அப்போ ஒவ்வொரு பீரியடுக்கும் நம்ம நேம் இருக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நீங்க பீரியட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொரு பீரியட்ஸுக்கும் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, மொத்தம் எத்தனை பீரியட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 8 8 18 18 32 32. இது ஒரு மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 2 8 8 18 18 32 32. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸை பத்தி பார்க்க போறீங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குரூப்? த ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் கால்டு அல்கலி மெட்டல் அப்படின்னு சொல்லணும். இதுல இது எல்லாமே மெட்டல்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு மேல இருந்தா கூட அது மெட்டல் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்போட நேம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. இதுல ஹைட்ரஜன் இஸ் நாட் எ மெட்டல். அப்ப அல்கலி மெட்டல்ன்றது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். இதை நம்ம வந்து அல்கலி மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த செகண்ட் குரூப்? செகண்ட் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல். ஸோ அல்கலைன் எர்த் மெட்டல் குரூப் வந்து செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் அல்கலி மெட்டல், செகண்ட் குரூப் இஸ் அல்கலைன் எர்த் மெட்டல். விச் இஸ் த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் குரூப்னு கேட்டாங்கன்னா பிரான்சியம். இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா FR, இது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் குரூப். Which is the radioactive element of second group அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேடியம். RA அப்படின்றது ரேடியம், மேரி கியூரி கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ஆஃப் தி செகண்ட் குரூப். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து அல்கலி மெட்டல், செகண்ட் குரூப் வந்து அல்கலின் எர்த் மெட்டல். வாட் இஸ் த நேம் ஆஃப் த 13th குரூப்? 13th குரூப் இஸ் கால்டு போரான் குரூப் ஆர் போரான் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க B இருக்கிறதுனால நீங்க போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். வாட் இஸ் த நேம் ஆஃப் த 14th குரூப்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் கார்பன். This family is called carbon family. What is the name of the 15th group? First element is nitrogen. Appa this is called nitrogen family. What is the name of the 16th group? First element is oxygen. Idhukku peru oxygen family. What is the name of the 17th group? 17th group is called halogen family அப்படின்னு சொல்லணும். Fluorine family ன்னு சொல்லக்கூடாது. This is called halogen family அப்படின்னு சொல்றீங்க. What is the name of the 18th group? 18th group வந்து பாத்தீங்கன்னா noble gases. ஸோ நோபல் கேசஸ் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இனர்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, அப்போ குரூப்பை பாருங்க. ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் அல்கலி மெட்டல், செகண்ட் குரூப் இஸ் அல்கலின் எர்த் மெட்டல், 13th குரூப் வந்து பார்த்தீங்கன்னா போரான் குரூப், 14th குரூப் கார்பன் குரூப், 15th குரூப் நைட்ரஜன் குரூப், 16th குரூப் ஆக்சிஜன் குரூப், 17th குரூப் வந்து ஹாலோஜன்ஸ், 18th குரூப் வந்து நோபல் கேசஸ் ஆர் இனர்ட் கேசஸ் சொல்றீங்க.
இதுக்கெல்லாம் குரூப் பேர் கிடையாது. இந்த 3rd இருந்து 12 வரைக்கும் தனித்தனியாக குரூப் நேம்ஸ்லாம் வந்து இதுக்கு கிடையாது. ஸோ இது தனியாக நம்ம ஒரு ஃபேமிலியாக சொல்லுவோம். அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். விச் ஃபேமிலி இஸ் கால்டு சால்கோஜென்ஸ். எதை நம்ம சால்கோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16th குரூப்போட இன்னொரு நேம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சால்கோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுதுங்களா? ஆக்சிஜன் ஃபேமிலி இஸ் ஆல்சோ கால்டு சால்கோஜென்ஸ் அப்படின்னு சொல்லணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹாலோஜென்ஸ்? ஹாலோஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் சால்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் இந்த சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் சேர்ந்து என்ன பண்ணும், சால்ட்டை கொடுக்கறதுனால இந்த ஹாலஜன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ப்ரொடியூசர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சால்கோஜென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓர் ஃபார்மிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். விச் குரூப் இஸ் கால்டு ஜீரோ குரூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இதுதான் ஜீரோ குரூப் எலிமெண்ட்ஸ். நோபல் கேசஸ் தான் ஜீரோ குரூப் எலிமெண்ட்ஸ். இந்த 18th குரூப் தான் நம்ம ரேர் கேசஸ், இனர்ட் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஜீரோ குரூப் எலிமெண்ட்ஸ். என்னுடைய வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஓகே, இதில் குரூப் நம்பர் 11 இருக்குல்ல, இது வந்து நம்ம காயினேஜ் மெட்டல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். இந்த காப்பரு, சில்வர் அண்ட் கோல்டு. காப்பர் வந்து Cu, Ag வந்து சில்வர், Au வந்து கோல்டு. இந்த 3 எலிமெண்ட்ஸை வந்து மேக்கிங் யூஸ்டு ஃபார் காயின்ஸை மேக் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஃபேமிலிக்கு வந்து காயினேஜ் மெட்டல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் குரூப் நம்பர் 11 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ரைட். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை பீரியட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பீரியட்ஸில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு குரூப்போட நேம் என்ன, அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்போட எத்தனை நம்மளுக்கு வந்து அதர் நேம்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு இப்போ பார்த்துருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் லாந்தனைட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. லாந்தனைட்ஸ் இந்த பாட்டமில் 2 ரோ இருக்குல்ல, இதில் இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குது பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ரோ தான் நம்ம என்ன சொல்லணும், லாந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக இதில் இந்த எல்ஏவை நீங்கள் விட்டுட்டு மற்றதெல்லாம் இந்த சியிலிருந்து இந்த எல்யூ வரைக்கும் தான் நம்ம என்ன சொல்லணும், லாந்தனைட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ லாந்தனைட்ஸில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும் எக்ஸப்ட் எல்ஏ. ஸோ எல்ஏ வந்து இங்கே வந்துடணும். அப்புறம் இந்த 14 எலிமெண்ட்ஸ் விச் ஃபாலோவிங் த லாந்தனம் ஆர் கால்டு லாந்தனைட்ஸ். அடுத்து ஆக்டினியம், ஆக்டினாய்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, வாட் ஆர் ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா the 14 elements which following actinium, AC என்றது actinium, இது இந்த இடத்துல வரணும். இந்த 14 எலிமெண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த THல இருந்து LR வரைக்கும் இந்த 14 எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ லாந்தனாய்ட்ஸ் பிலாங்ஸ் டு விச் பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6th பீரியட். ஆக்டினாய்ட் பிலாங்ஸ் டு விச் பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7th பீரியட். அப்போ லாந்தனைட்ஸ் வந்து 6th பீரியடில் வரணும், ஆக்டினைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7th பீரியடில் வரணும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அபவுட் பிளாக், எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக். எதை நம்ம எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் கால்டு எஸ் பிளாக் எலிமெண்ட். குரூப் நம்பர் 1 அண்ட் குரூப் நம்பர் 2 ஆர் கால்டு எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். இது நம்ம என்ன சொல்லணும், எஸ் பிளாக் அப்படின்னு சொல்லணும். 4 டிவிஷனாக பிரிக்க போகிறோம். விச் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு பி பிளாக் எலிமெண்ட்ஸ். குரூப் நம்பர் 13 to 18 ஆர் கால்டு பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த 13 இருந்து 18 வரைக்கும் இந்த ஏரியா தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P block elements அப்படின்னு சொல்றீங்க. which is called D block elements. D block elements என்றது group 3 இருந்து 12 வரைக்கும் இந்த போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D block elements அப்படின்னு சொல்றோம். இந்த D என்றது S க்கும் P க்கும் in betweenல இருக்கும். அப்போ group number 3 to 12 ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் வந்து D block elements. S block ஓட group number என்ன 1 and 2. P block group number என்ன 13 to 18. மொத்தம் 6 group இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கும். Sல 2 குரூப் தான் இருக்கும். Dல வந்து குரூப் நம்பர்ஸ் என்ன 3 to 12. இதுல மொத்தம் எத்தனை குரூப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 குரூப்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 குரூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த கீழே பாட்டம்ல 2 ரோ இருக்குல்ல, லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் வந்து 2 ரோ இருக்குல்ல, இது நம்ம எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ புரிஞ்சுக்கோங்க, எஸ் பிளாக்ன்றது 1 and 2, பி பிளாக்ன்றது 13 to 18, டி பிளாக்ன்றது 3 to 12, எஃப் பிளாக் அப்படின்னு சொல்றது லாந்தனைட்ஸும் ஆக்டினைட்ஸும். ஓகே, இப்போ நம்ம இந்த எஸ் பிளாக் எலிமெண்ட் இருக்குல்ல, இதையும் பி பிளாக் எலிமெண்ட் நம்ம என்ன சொல்லணும், மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். விச் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆர் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் எஸ் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்.
இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸுக்குள்ள தான் இதை நீங்க இன்சர்ட் பண்ணணும். அதனால நம்ம என்ன சொல்றோம், இது வந்து இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ S and P are called representative elements, D block elements are called transition elements, F block elements are called inner transition elements அப்படின்னு சொல்லணும். There are how many elements are there in S block? S blockல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 6 plus 6 12 12 plus 1 13 elements தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S block elements அப்படின்னு சொல்றீங்க. There are how many elements are there in P block ன்னு கேட்டாங்கன்னா 1 2 3 4 5 6 ஒரு குரூப்ல 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. மொத்தம் 1 2 3 4 5 6 குரூப் இருக்கு. அப்போ 6 into 6 எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 எலிமெண்ட்ஸ். மேல இங்க ஒரு ஹீலியம் வச்சிருக்காங்க பாருங்க. இதனோட சேர்த்தீங்கன்னா இந்த 37 எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P block எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்தீங்கன்னா ஹீலியம் கூட P blockல வராது. அது நோபல் கேஸ்க்காக தான் இங்க வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க என்ன பண்ணலாம், இதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணி டோட்டலா இந்த 37 எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P block elements. அப்போ S block 13, P block elements வந்து 37. Next, there are how many elements are there in D block? D blockல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. There are how many rows in D block elements? 1 2 3 4 rows இருக்கு. இந்த லாந்தனம் இங்க போட்டுருங்க, இந்த ஆக்டினியம் இங்க போட்டுருங்க. அப்படி போட்டீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் 10 எலிமெண்ட்ஸ். அப்போ 4 into 10 எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்ப இது வந்து 40 எலிமெண்ட்ஸ் தான் என்ன ஃபேமிலி? டி பிளாக் ஃபேமிலி அப்படின்னு நாம சொல்றோம். இது எல்லாமே வந்து மெட்டல்ஸ் தான். ஓகே, அப்ப எஃப் பிளாக் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 14, இதுல ஒரு 14. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு விட்டுணும். லாந்தனம் வந்து டி பிளாக்க சேர்ந்தது, ஆக்டினியமும் டி பிளாக் சேர்ந்தது. இந்த லாந்தனத்துக்கு அப்புறம் வரதான் எஃப் பிளாக். அதே மாதிரி ஆக்டினியத்துக்கு அப்புறம் வரதான் எஃப் பிளாக். இந்த 14 இந்த 14 plus 14 28 எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எஸ் பிளாக் வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 13, இது வந்து ஒரு 37, இது ஒரு 40, இது ஒரு 28, டோட்டல் 118 எலிமெண்ட்ஸ். இது 4 ஃபேமிலியாக நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஹாலஜன் ஃபேமிலி? இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 3 ஸ்டேட்டுமே இருக்கும். ஆல் த 3 ஸ்டேட்ஸ் இருக்கும். அப்போ விச் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்? சாலிடும் இருக்கும், லிக்விடும் இருக்கும், கேஸ் இருக்கும். எந்த குரூப் அப்படின்னு கேட்டாங்கன்னா 17th குரூப். ஃப்ளூரின் குளோரின் வந்து கேஸ், புரோமின் இஸ் எ லிக்விட், ரெட்டிஷ் பிரவுன் லிக்விட். இந்த அயோடின் ஆஸ்டடைன் இதுக்கு கீழே இருக்கிறது வந்து சாலிட். அப்போ மேலே வந்து 2 கேஸ், நடுவில் இருக்கிறது வந்து லிக்விட், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து சாலிடு. இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, விச் மெட்டல் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி. இங்க இருக்கு பாருங்க, ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. மெர்க்குரி இஸ் எ லிக்விட் மெட்டல். கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் லிக்விட் மெட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி. கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் லிக்விட் நான் மெட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோமின். இங்க ஒரு ரெட் கலர்ல போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ரெட்ல போட்டிருக்கிறது லிக்விட், இதுவும் லிக்விட், இது லிக்விட். இது லிக்விட் மெட்டல், இது லிக்விட் நான் மெட்டல். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் லிக்விட் நான் மெட்டல் கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும்? புரோமின் எழுதணும். அதுக்கப்புறம் இன்னொரு மெட்டல் இருக்கு, தட் இஸ் கால்டு கேலியம். ஜிஏன்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த அலுமினியத்துக்கு கீழே கேலியம். திஸ் கேலியம் மெல்ட் அட் அவர் பாடி டெம்பரேச்சர். நம்ம கையில வச்சாலே பாடி டெம்பரேச்சர் என்ன ஆயிடும்? இந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆயிடும். அவர் பாம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸோ உள்ளங்கையில வைக்கும்போது இந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேலியம். ஸோ இதனுடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து இட் இஸ் வெரி வெரி லோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள்ல எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இந்த ரெட் கலர்ல போட்டிருக்காங்க பாருங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல ஒரு ஜிக்ஸாகா போட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மெட்டல்ஸ். அதாவது எஸ் பிளாக் வந்து ஃபுல்லா மெட்டல்ஸ், டி பிளாக்கும் ஃபுல்லா மெட்டல்ஸ், அதே மாதிரி எஃப் பிளாக்கும் ஃபுல்லா மெட்டல்ஸ். இந்த ரெட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து மெட்டல்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல இருக்குது, அந்த பக்கம் இருக்கிறது நான் மெட்டல்ஸ். அப்போ இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான் என்ன பண்ணுது? மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் பிரிக்குது. அப்போ பீரியாடிக் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற போர்ஷன்ஸ் தான் வந்து நான் மெட்டல்ஸ், இதெல்லாம் மெட்டல்ஸ். அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். அப்போ வாட் ஆர் மெட்டலாய்ட்ஸ் கேட்டாங்கன்னா the elements which possess both metallic and non-metallic character are called நம்ம என்ன சொல்றோம்? மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. டோட்டலா எவ்வளவு மெட்டலாய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மெட்டலாய்ட்ஸ் ஆர் தேர் in the periodic table. ஓகே, அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த எலிமெண்ட்ஸ் த பீரியாடிக் டேபிள் ஆப்ஷன் ஏ மெட்டல், ஆப்ஷன் பி நான் மெட்டல், ஆப்ஷன் சி மெட்டலாய்ட்ஸ் கேட்டாங்கன்னா மெஜாரிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் தான் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் சீரிஸ் கன்சிஸ்ட் ஒன்லி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்?
எந்த சீரீஸ்ல மொத்தமே ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டினைட் சீரீஸ். இந்த ஆக்டினைட் சீரீஸ்ல வந்து ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நாம சொல்லணும். ஓகே, லாந்தரைட் சீரீஸ்ல ஏதாவது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்கு. அது சிம்பிள் PM அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ப்ரோமோத்தியம், the only radio active element of lanthanide series அப்படின்னு கேட்டாங்க நீங்க என்ன சொல்லணும்? ப்ரோமோத்தியம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து எத்தனை பீரியட்ஸ் இருக்கு, எத்தனை குரூப்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பீரியட்ஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு குரூப்போட நேம் என்ன, இந்த விஷயங்களை ஓரளவுக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி பேசிக் இந்த பீரியாடிக் டேபிள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5% கூட இந்த பீரியாடிக் டேபிளை பத்தி இருக்காது. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து ஸோ இன்னும் 95%க்கு மேல இதுல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி TNPSC அண்ட் டெட்டுக்கான பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அடுத்த ரவுண்டு நம்ம அடுத்த ஒரு 50 கொஸ்டின்ஸ், ஒரு ஹார்டான கொஸ்டின்ஸ் இதுலேருந்து எப்படிலாம் கேட்கலான்றதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியத்துக்காக நான் போட்டேன். ஏன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் மாறும். இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மந்தவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் நம்ம ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டேர்ம்ஸ் மாறதுனால தனியான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த TNPSC டெட்டுக்கான போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ பீரியாடிக் டேபிள் தான், அது தமிழ் மீடியம். இது 11th வீடியோ, இதுவும் வந்து பீரியாடிக் டேபிள் தான், இது இங்கிலீஷ் மீடியம். ஸோ வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கங்க. நாட் ஓன்லி ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணுறது மட்டும் கிடையாது, ஈவன் 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுரேஷ் கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.